ஹலோ அண்ட் வெல்கம் டு உப்படை ட்ரைனிங் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா பிசி அல்டிமேட் சீரீஸில் ஜியாகிரபி கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. பொருந்தாதையை தேர்ந்தெடு. உத்தரகாசி, சமோலி, கொய்னா, கரகட்டாவோ. ஓகேங்களா, கரகட்டாவோ அப்படின்னு சொல்லுவாங்க. கரகட்டாவோ ஓகேங்களா. இது எதிர்ப்பா பொருந்தலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது மூணும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊர். ஓகேங்களா, இது மட்டும்தான் இந்தியாவில் இல்லாத ஊர். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா எரிமலை ஏற்படக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சமோலி ஏன் கேள்விப்பட்டிருப்பீங்க? சமோலி சிப்கோ இயக்கம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களா? சிப்கோ இயக்கம் உத்தரப்பிரதேசம். சமோலி சுந்தர்லால் பகுகுணா 1973 அல்லது 1970 அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களா? இப்போ இது மூணு. கொய்னால பார்த்தீங்கன்னா டேம் கட்டினதுனால அந்த புவி அலைகள் கடத்தப்பட்டு நிலநடுக்கத்தை ஏற்படுத்தின அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோமா? சரி, ஓகே. இந்த இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகமாக நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய இடங்கள் தான். ஆனா இது மூணு இந்தியாவில் இருக்கு, இது மட்டும் பார்த்தீங்கன்னா வெளியில இருக்கு. கரகட்டாவோ அப்படிங்கிறத மனிதன் அறிந்த நிலநடுக்கங்கள்லயே மிக பயங்கரமான நிலநடுக்கம் எது அப்படின்னா கரகட்டாவோ. ஓகேங்களா, மனிதன் அறிந்த நிலநடுக்கங்களே மிகவும் பயங்கரமான நிலநடுக்கம் பார்த்தீங்கன்னா கரகட்டாவோ அப்படிங்கிறது. அதுக்கடுத்து பாருங்க, உலகில் அதிக எரிமலைகள் காணப்படும் பகுதி. ஓகேங்களா, அதிக எரிமலைகள் இருக்கும் போது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஓகேங்களா, பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் ஏற்கனவே எரிமலை நிலநடுக்கம் ஏன் சார் ஏற்படுது? புவித்தட்டுக்களுடைய நகர்வினால் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஓகேங்களா, இதுல எந்த பகுதியில அதிகமான எரிமலைகளும் நிலநடுக்கமும் ஏற்படும் அப்படின்னா பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர். மற்ற புவித்தட்டுக்கள் பசிபிக் தட்டுடன் மோதும் போது ஏற்படுறதுதான் பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம், எரிமலைகள் அதிகமான வாய்ப்பு ஏன் அங்க இருக்கு அப்படின்னா இதுக்கானதான். இதுதான் ரீசன். அதுக்கான ரீசன். பொருந்தாததை தேர்ந்தெடு. ஸ்டம்போலி மத்திய தரைக்கடலுடைய கலங்கரை விளக்கம். ஹெலன், சென் ஹெலன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஹவாய். அடுத்து பியூஜிமா. எது சார் பொருந்தாதது அப்படின்னா பியூஜிமா பொருந்தாதது. ஏன் சார் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செயல்படும் எரிமலை, இது மட்டும் உறங்கும் எரிமலை. உறங்கும் எரிமலை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, பொறுத்துகல்ல நிலநடுக்கம், சிமா, நெருப்பு வளையம், சுனாமி, கென்யா மலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, கென்யா அப்படிங்கும் போது எங்க இருக்கு? ஆப்பிரிக்கால இருக்கு. நிலநடுக்கம் அப்படிங்கும் போது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சுனாமி அப்படிங்கிறது ஜப்பானிய சொல். நிலநடுக்கம் அப்படின்னா திடீர்னு ஏற்படக்கூடிய அதிர்வு. சிமா அப்படின்னு கேட்டீங்கன்னா புவியினுடைய மேலோடு. ஓகேங்களா, புவியின் மேலோட்டில் இருக்கக்கூடிய சிலிக்கா, மெக்னீசியம். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா பசிபிக் எரிமலை, பசிபிக் நெருப்பு வளையம் அப்படிங்கிறது இது கூட பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ சரியான இது பார்த்தீங்கன்னா 1. ஓகேங்களா, 3, 4, 5, 1, 2 அதிகமான எரிமலைகள் நடைபெறது பசிபிக் நெருப்பு வளையம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா. அப்ப பாருங்க, அடுத்து பாருங்க, பொறுத்துக. புவியின் மேலோட்டின் அடுத்த பகுதி. புவி மேலோட்டின் அடுத்த பகுதி என்னவா இருக்கும்? மேலோடு, கவசம், கருவம். ஓகேங்களா, அப்ப அடுத்த பகுதி என்னவா இருக்கும்? புவி மேலோட்டின் அடுத்த பகுதி கவசம். புவி அதிர்வு அலைகளை பதிவு செய்யும் கருவி. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பதிவு செய்யும் கருவி சீஸ்மோகிராஃப். செறிவை அளவிடக்கூடிய கருவி ரிக்டர் கருவி அப்படின்னு சொல்லி பார்த்தோமா? சிஎஃப் ரிக்டர் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோமா? அடுத்து பாறை குழம்பு. புவி மேற்பரப்பிற்கு படிதல். இது பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா எரிமலை குழம்பு அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோமா? எரிமலை குழம்பு. புவி மேலோட்டில் என்ன இருக்கு அப்படின்னா சியால் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஓகேங்களா, அப்ப சரியான ஆன்சர் பாருங்க. 1க்கு பார்த்தீங்கன்னா 4. ஓகேங்களா, அப்ப இது கரெக்டா இருக்கும். புவி அதிர்வு பதிவு செய்யும் கருவி சீஸ்மோகிராஃப். 1 இதுதான் கரெக்ட். ஓகேங்களா, புவி அதிர்வுகளை பதிவு செய்யக்கூடிய கருவி சீஸ்மோகிராஃப். புவி அதிர்வுகளை செறிவை அளப்பிடும் கருவி எது அப்படின்னா ரிக்டர் அளவீடு அல்லது மெர்காலி இன்டென்சிட்டி ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. மெர்காலி அளவீடு. அடுத்து பாருங்க, புவியினுடைய உருவத்தை ஒரு ஆப்பிள் கூட பார்த்தீங்கன்னா ஒப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன் சார் அப்படி சொல்றாங்க? என்ன காரணம் அப்படின்னா புவியினுடைய அந்த உட்பகுதி மேலோடு, மெல்லிய புறத்தோல், புவி கருவு. ஏன்னா அதனுடைய உட்பகுதி ஆப்பிளுடைய உட்பகுதி மேலோடு, புறத்தோல், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கருவத்தை கொண்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. புவியின் உருவத்தை ஆப்பிளோடு ஒப்பிடலாம். ஓகேங்களா, அது வெளிப்பகுதி மேலோடு, மெல்லிய புறத்தோல், புவி கரு ஆகியவற்றை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஆப்பிள் இருக்கிறதுனால கூற்று காரணம் பார்த்தீங்கன்னா சரி. ஓகேங்களா, காரணம் கூற்ற விளக்குகிறது அப்படிங்கிறது.
அடுத்து பாருங்க, உலகில் 2/3 எரிமலைகள் பசிபிக் நெருப்பு வளையத்துல ஏற்படுது. ஓகேங்களா, மூன்றில் 2 எரிமலைகள் வந்து எங்க ஏற்படுது அப்படின்னா பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, பசிபிக் கடல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுது. காரணம், பசிபிக் கடலின் மேற்கு மற்றும் கிழக்கு பகுதியில் பசிபிக் நெருப்பு வளையம் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, ஏன் சார் பசிபிக் உலகின் 2/3 எரிமலை பசிபிக் கடலில் நடைபெறுகிறது, கரெக்ட் தான். அதனால ஏன் நடைபெறுது? அங்க பசிபிக் புவித்தட்டு மேல மற்ற கண்டங்களினுடைய புவித்தட்டு மோதுறதுனால வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுது. ஓகேங்களா, அதனாலதான் அவங்க அதிகமான அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிகமான எரிமலையும் நிலநடுக்கமும் வருது. ஓகேங்களா, அது வரதுனாலதான் அதனுடைய பேர் என்ன சொல்றோம், நம்ம பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, பசிபிக் நெருப்பு வளையம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, சரி, ஓகே. இதுக்கு சரியான விடை வந்து பாத்தீங்கன்னா கூற்று காரணம் சரி. ஆனா காரணம் கூற்ற பாத்தீங்கன்னா விளக்கல. ஏன்னு காரணம் சொல்றேன் பாருங்க. சரி, கரெக்ட். 2/3 பசிபிக் பெருங்கடல்ல தான் நடக்குது. ஆனா அதுக்கான ரீசன் நெருப்பு வளையம் அழைக்கிறதுனாலே அங்க நடக்குது அப்படின்னு அர்த்தமா? அதுக்கான ரீசன் அப்படி இல்லை. பசிபிக் தட்டோட மற்ற கண்டங்களினுடைய தட்டு இணைவதால் நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதனாலதான் பாத்தீங்கன்னா அங்க அதிகமான நிலநடுக்கமும் எரிமலையும் நடக்குது. அதனாலதான் அதை என்ன சொல்றோம், நம்ம நெருப்பு வளையம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, பாறைக்கோளம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாறைக்கோளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிலக்கோளம் அப்படின்னா லித்தோஸ்பியர். ஓகேங்களா, வளிமண்டலம் அப்படின்னா அட்மாஸ்பியர். உயிர்கோளம் பயோஸ்பியர். நீர்கோளம் ஹைட்ரோஸ்பியர். இந்த 4 டாபிக் முக்கியமான டாபிக். கொஞ்சம் எஃபர்ட் போட்டு படிச்சிங்க. ஓகேங்களா, அதுல இருந்து 1 or 2 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா வருது. சரி, ஓகே. அடுத்து பாருங்க, உலக மண் தினமா கடைபிடிக்கக்கூடியது, வேர்ல்டு சாயில் டேவா கடைபிடிக்கிறது எது அப்படின்னா டிசம்பர். சாயில் டேவா கடைபிடிக்கக்கூடிய நாள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டிசம்பர் 5 அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஆகஸ்ட் 15 அப்படின்னா என்ன சொல்றோம், சுதந்திர தினம் அப்படின்னு சொல்றோமா? ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். ஓகேங்களா, இப்ப ரீசெண்டா பாருங்க, ஆகஸ்ட் 23 இல்லையா, ஆகஸ்ட் 23 விண்வெளி தினமா அறிவிச்சிருக்காங்க. விண்வெளி தினமா அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா சந்திராயன் லேண்ட் ஆனிச்சு இல்லையா, சந்திராயன் 3 வந்து லேண்ட் ஆனது இல்லையா, அந்த நாளை வந்து விண்வெளி தினமா அறிவிச்சிருக்காங்க. ஜனவரி 12 அப்படிங்கிறது தேசிய இளைஞர்கள் தினம். இளைஞர் தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருடைய பிறந்த நாள்? விவேகானந்தருடைய பிறந்த நாள். அடுத்து பாருங்க, உயிரின படிமங்கள் டேஸ் பாறைகளில் காணப்படுகின்றன. உயிரின படிமங்கள் டேஸ் பாறையில் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, உயிரினங்களுடைய படிமங்கள் எந்த பாறையில வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. படிவு பாறை, தீப்பாறை, உருமாறிய பாறை, அடியாள பாறை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதுல வந்து பாத்தீங்கன்னா தீப்பாறை, போட்டோம்னா 3 வகையான பாறை இருக்கு. படிவு பாறை, உருமாறிய பாறை, அதுக்கடுத்து தீப்பாறை அல்லது முதன்மை பாறை அல்லது தாய்ப்பாறை அப்படின்னு சொல்லுவோம். இது உயிரின படிமங்கள் எந்த இதுல சார் இருக்கு அப்படின்னா படிவு பாறையில இருக்கு. அவ்வளவுதான், உயிரின படிமங்கள் படிவு பாறையில வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அடுத்து, ஆற்று படிவுகளால் உருவாகக்கூடிய மண் இது. ஓகேங்களா, ஆற்று படிவுகளால் உருவாகக்கூடிய மண். ஓகேங்களா, என்ன மண்? வண்டல் மண். ஆற்றினுடைய 3 நிலைகள் பார்த்தோமா, இடைநிலை, முதிர்நிலை, மூப்பு நிலை அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோமா. அப்போ வந்து இடைநிலையில அரித்தல், கடத்துதல், படிய வைத்தல் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. படிய வைத்தல் எதை படிய வைக்கிறதா பார்த்தோம், வண்டல் மண். ஆறுகளினுடைய படிவுகளால் உருவாகக்கூடிய மண் வண்டல் மண். காதர், பாங்கர். காதர்னா என்ன, பாங்கர்னா என்ன? காதர் புதிய வண்டல் படிவு, புதிய வண்டல் படிவு காதர். பழைய வண்டல் படிவு இது அப்படின்னா பாங்கர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, செம்மண் எப்படி உருவாகும்? செம்மண் வந்து பாத்தீங்கன்னா கிரைனைட் மற்றும் நைஸ் பாறைகள் செய்யறதுனால, செம்மண். கரிசல் மண், பசால்ட், தீப்பாறைகள் அல்லது பசால்ட் பாறைகள் செய்ததுனால உருவாகுது கரிசல் மண் அப்படின்னு சொல்லுவோம். காடு மற்றும் மலைமண் எப்படி உருவாகுது அப்படின்னா பௌதீக சிதைவினால் உருவாகுது காடு மற்றும் மலைமண். ஓகேங்களா, இந்தியாவில் புக் இன்ஃபர்மேஷன் படி அதிகமா இருக்கக்கூடிய மண் எது அப்படின்னா கரிசல் மண். தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கக்கூடிய மண் செம்மண். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 3/2 பங்கு தமிழ்நாட்டில் என்ன மண் இருக்கு அப்படின்னா செம்மண் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. பருத்தி பயிரிட ஏற்ற மண் என்ன மண் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா
கரிசல் மண். ஏன்னா கரிசல் மண்ணோட இன்னொரு பேர் அப்படின்னா ரீகர் மண் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீகர் மண். ஓகேங்களா, நீண்ட காலத்திற்கு ஈரப்பத்தை தேக்கி வைக்கும் மண். ஓகேங்களா, ஈரப்பத்தை தக்க வைக்கும் மண் எது அப்படின்னா கரிசல் மண் அப்படிங்கிறது. வண்டல் மண் அப்படின்னா வளமான மண் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுவோம். வண்டல் மண் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா வளமான மண். ஓகேங்களா, கரிசல் மண் வண்டல் மண்ணோட நீண்ட காலத்துக்கு ஈரப்பத்தை தக்க வைக்கும் மண் எது அப்படின்னா கரிசல் மண் அப்படிங்கிறது. ஓகேங்களா, சரி ஓகே. அதுக்கு அடுத்து பாருங்க 13th, மண்ணினுடைய முக்கிய கூறு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாறைகளா, வாயுக்களா, நீரா, கனிமங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் மண் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மண் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மண் இஸ் ஈக்குவல் டு கனிம பொருட்கள், நீர், காற்று, அதுக்கு அடுத்து உயிரின பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிரின பொருட்கள். இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மண்ணினுடைய முக்கிய பகுதி எது அப்படின்னா கனிம பொருள். ஏன்னா மண்ணில் 45% என்ன இருக்கும் அப்படின்னா கனிம பொருள் தான் இருக்கும். ஓகேங்களா, மண்ணினுடைய பெரும்பகுதி என்னது அப்படின்னா கனிமங்கள். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, கீழ்கண்டவற்றில் எவ்வகை மண் பரவலாகவும் அதிக வளமுள்ளதாகவும் உள்ளது. அதிக வளமுள்ளது. வண்டல் மண் வளமான மண் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோமா? வண்டல் மண் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா வளமான மண் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அப்ப சரியான விடை எது அப்படின்னா வண்டல் மண். ஓகேங்களா, கரிசல் மண்ணோட இன்னொரு பேர் ரீகர் மண், செம்மண். செம்மண் ஏன் சிவப்பு நிறத்தில் இருக்கு? இரும்பு ஆக்சைடு இருக்கிறதுனால சிவப்பு நிறத்தில் இருக்கு. ஈரப்பத்தை தக்க வைக்கும் திறன் செம்மண்ணுக்கு கம்மி. ஓகேங்களா, சரி ஓகே. அடுத்தது பாருங்க, மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. கிரைனைட், அதுக்கு அடுத்து மண் அடுக்கு, பாரன் தீவு, மண் வள பாதுகாப்பு. ஓகேங்களா, மண் வள பாதுகாப்பு அப்படின்னா பட்டை பயிரிடல் முறை வேளாண்மை அப்படின்னு சொல்லுவோம். பாரன் தீவு செயல்படும் எரிமலை. கிரைனைட் அப்படிங்கிறது அடியாள பாறை, மண் அடுக்கு அப்படின்னா அடிப்பாறை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அப்ப சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 2, 1 பாரன் தீவு செயல்படும் எரிமலை தான் சரியான விடை. ஓகேங்களா, 15 பாரன் தீவு எங்க இருக்குன்னு பார்த்தோம் போன கொஸ்டின்ல. முன்னாடி அந்தமான் நிக்கோபார்ல இருக்குன்னு பார்த்தோமா? சரி ஓகே. அடுத்து 16th பாருங்க, பொறுத்துக்க. பசால்ட் பாறை அப்படின்னா இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா கருங்கல் பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. சுண்ணாம்பு பாறை, நிலக்கரி, நைஸ் பாறை. ஓகேங்களா, ஜினிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது உருமாறிய பாறை. ஜினிஸ் அப்படிங்கிறது உருமாறிய பாறை அப்படின்னு சொல்லுவோம். பசால்ட் அப்படிங்கிறது வந்து பாருங்க, அது மாதிரி சுண்ணாம்பு பாறை பார்த்துருவோம். சுண்ணாம்பு பாறை அப்படிங்கிறது படிவு பாறை. நிலக்கரி ஆந்த்ரசைட். நைஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெளிப்புற நைஸ் அப்படிங்கிறது உருமாறிய பாறை. பசால்ட் அப்படிங்கிறது வெளிப்புற தீப்பாறை. ஓகேங்களா, நைஸ் பாறைகள்லாம் ஒண்ணுமே இல்லை, கிறிஸ்டலைன் ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரானைட், நைஸ் இதெல்லாமே படிக பாறைகளுக்கு எடுத்துக்காட்டு. ஓகேங்களா, இது எல்லாமே உருமாறிய பாறைகள்லாம் வரும். பசால்ட் பாறைகள் என்னது? 2. சுண்ணாம்பு பாறைகள் என்னது? 4. அதுக்கு அடுத்து நிலக்கரி என்னது? ஆந்த்ரசைட். அது மட்டும் கண்டுபிடிச்சிங்கனாலே போதும். நிலக்கரி, ஆந்த்ரசைட். ஓகேங்களா, நல்ல தரமான நிலக்கரி வகை எது அப்படின்னா ஆந்த்ரசைட் அப்படிங்கிறது. டோட்டல் 4 வகையான நிலக்கரி இருக்கு. ஆந்த்ரசைட், பிட்டுமினஸ், அடுத்து லிக்னைட், பிட்டு. ஓகேங்களா, தரமான நிலக்கரி வகை ஆந்த்ரசைட், தரம் குறைந்த வகை பிட்டு. இந்தியாவில் அதிகமாக காணக்கூடியது பிட்டுமினஸ், தமிழ்நாட்டில் அதிகமாக காணக்கூடியது லிக்னைட். இது மாடல் கொஸ்டின். தமிழ்நாட்டில் எந்த வகையான நிலக்கரி காணப்படுது அப்படின்னா லிக்னைட். ஓகேங்களா, தமிழ்நாட்டில் எந்த வகையான இரும்பு தாது காணப்படுது அப்படின்னா மேக்னடைட். ஓகேங்களா, சரி ஓகே ஃபைன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொடுக்கப்பட்ட கூற்றை ஆராய்ந்து தவறான விடையை தேர்வு செய்க. தீப்பாறை முதன்மை பாறை என்று அழைக்கப்படுகிறது. தீப்பாறையோட பேர் முதன்மை பாறை, அல்லது இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா தாய்ப்பாறை அப்படின்னு சொல்லுவோம். பாறைகள் வானிலை சிதைவினால் மண்ணாக உருமாறுகிறது. கரெக்ட். ஓகேங்களா, படிவு பாறைகள் கடினமான தன்மையை கொண்டன. ஓகேங்களா, அடுத்து தக்கான பீடபூமி தீப்பாறைகளால் உருவானது. கரெக்ட். தக்கான பீடபூமி தீப்பாறைகளால் உருவானது. அடுத்து படிவு பாறைகள் அப்படிங்கிறது இந்த கொஸ்டின் இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. கடினமான இல்ல, மென்மையான தன்மை கொண்டது. படிவு பாறை அப்படிங்கிறது மென்மையான தன்மை கொண்டது. அப்ப எது கரெக்ட்? எது வந்து தவறான விடை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சி அப்படிங்கிறது. அடுத்து பாருங்க, மண்ணரிப்பு மண் வளத்தை குறைக்கிறது. ஓகேங்களா, அப்ப மண்ணரிப்பு மண் வளத்தை குறைக்கிறது. கரெக்ட். இயக்க உருமாற்றம் அதிக வெப்பத்தினால் ஏற்படுகிறது. மண் ஒரு புதுப்பிக்க கூடிய வளம். கரெக்ட் தான்.
புதுப்பிக்கக்கூடிய வளம், ஆனா லேட் ஆகும். ஓகேங்களா? இலைமக்குகள் மேல்மட்ட மண்ணின் ஒரு பகுதியாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கரெக்ட். இயக்க உருமாற்றம் அப்படின்னே இருக்கு. அப்ப பேர் இயக்க உருமாற்றம் அதிக வெப்பத்தினால எப்படி உருவாகும்? அதிக வெப்பத்தினால உருவாகிறது என்ன அப்படின்னா வெப்ப உருமாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதிக வெப்பத்தினால் உருவாகிறது வெப்ப உருமாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப இது மட்டும் தான் பாத்தீங்கன்னா தப்பு 18th. அடுத்து கூற்று நம்பர் 1 பாருங்க. படிவு பாறைகள் பல்வேறு அடுக்குகளை கொண்டது. ஓகேங்களா? கரெக்ட். படிவு பாறைகளோட பேர் இன்னொரு பேர் அடுக்கு பாறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுக்கு பாறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுக்கடுக்கா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இங்க படிவு இருக்குன்னு வச்சுங்களேன், கொஞ்ச காலம் அப்புறம் இது மேல படியும், அதுக்கப்புறம் அந்த படிவு பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதான் அடுக்கு பாறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பல்வேறு காலங்களில் படி வைக்கப்பட்டவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதுல வந்து கரெக்ட். கூற்று காரணம் சரி. கூற்று காரணத்தை வந்து பாத்தீங்கன்னா கூற்று 1 கூற்று 2 சரி. கூற்று 2 ஆனது கூற்று 1க்கான சரியான விளக்கம். ஓகேங்களா? லாஸ்டா பாருங்க. புவியின் தோன்றிய முதன்மை பாறைகள் எது? முதன்மை பாறைகள் அல்லது தாய்ப்பாறைகள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதன்மை பாறைகள் அல்லது தாய்ப்பாறைகள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா தீப்பாறைகள் அப்படிங்கிறது. ஓகேங்களா? தீப்பாறை அல்லது முதன்மை பாறை அல்லது தாய்ப்பாறை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து படிவு பாறைன்னா அடுக்கு பாறை அப்படின்னு சொல்லுவோமா? அடுக்கு பாறைகள் அப்படின்னு சொல்லுவோம். உருமாறிய பாறைகள் எப்படி சார் உருவாகுது? எப்படி உருவாகுது அப்படின்னா வெப்பம் மற்றும் அழுத்தத்தால் உருவாகுது. வெப்பம் மற்றும் அழுத்தம் அதன் காரணமா வந்து பாத்தீங்கன்னா உருவாகுது. ஓகேங்களா? தீப்பாறைகள் எப்படி உருவாகுது? தீப்பாறைகள் எரிமலை மேக்மா. ஓகேங்களா? அதனால உருவாகிறது தீப்பாறைகள் அப்படின்னு சொல்லுவோம். சரி ஓகே. இட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் 20 கொஸ்டின். ஓகேங்களா? சொன்ன விளக்கங்கள் உங்களுக்கு போதுமானதா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் செஷன்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.